காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிறா போல அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்பொழுதைக்கு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம். அதுக்கு பதிலாக பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளூர் ஜனங்கள்னு சொல்லிட்டு வருது. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார். புரியுதுங்களா? அங்கே போகணும் நாங்கள் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும். அது வரையுமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அது தெரியாமையே என்னன்னு கேட்டோன்னா பஸ் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க எங்ககிட்ட. அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர் சார். அது பாருங்கன்னா அங்கே கடையெல்லாம் டக்கு டக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட்டே அவங்க சொல்லலை. மான்சூன் ப்ராப்ளம், மழை ஜாஸ்தி வராப்போல இருக்குது, அதுக்கோசரம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சேஃபாக கிளம்புங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரைவர்ஸும் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இங்கே வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக போக சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் மிலிட்ரி பர்சன்லாம் உடனே வர ஆரம்பிச்சிருச்சு.